Hello all, welcome to Rohini's Law and Justice Journal. நம்ம ரோட்ல போகும்போது நிறைய வண்டியில அட்வொகேட், பிரஸ், ஆர்மி, போலீஸ், டாக்டர் இப்படி ஸ்டிக்கர்ஸோட அந்த வண்டிங்களை பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறது லீகலா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எஸ், செக்ஷன் 177 of Motor Vehicles Actல usage of any kind of stickers on any part of the vehicle prohibit பண்றாங்க. எஸ், செக்ஷன் 177 படி உங்களோட வெஹிக்கிள்ல காரா இல்ல பைக்கோ இல்ல எந்த வண்டியா இருந்தாலும் பார்ட்டி பிளாகோ இல்ல டிசைன் போர்டோ இல்ல போர்ட்ரேட்ஸ் ஆர் பிக்சர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர் கம்யூனல் லீடர்ஸோ இல்ல அட்வொகேட், பிரஸ் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நீங்க ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டுறது செக்ஷன் 177 படி ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 2020ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்துச்சு. இந்த கேஸோட நேம் வி ரமேஷ் vs வைஸ் சான்சலர் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. இந்த கேஸ்ல ஆக்ட் ஆஃப் யூசிங் ஸ்டிக்கர்ஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா அட்வொகேட் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்றத பத்தி நிறையவே இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் பீப்புள் ஃபைல் பண்ண அஃபிடவிட்ல இந்த கேஸ்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுல நியர்லி 50% ஆஃப் வெஹிக்கிள்ஸ்ல ஏதோ ஒரு ஸ்டிக்கர்ஸ் லைக் அட்வொகேட், பிரஸ், டாக்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டிக்கரோட தான் நிறைய வண்டிகள் தமிழ்நாட்டுல ஓடுது. இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது மூலமா அவங்க போலீஸ் செக்ல இருந்து எஸ்கேப் ஆயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒட்டுறாங்க. ஃப்ரம் ஜெனரல் பப்ளிக் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அவங்க வண்டியில யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டின வண்டியை நெருங்கி போய் செக் பண்ணும்போது போலீஸ் பீப்புளுக்கும் இந்த ஜெனரல் பப்ளிக்கும் தேவையில்லாம அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸும் வருது அப்படிங்கறத போலீஸ் பீப்புள் சைட்ல இருந்து கோர்ட்ல சொன்னாங்க. கோர்ட் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே தன்னோட பொலிட்டிக்கல் ஆர் சொசைட்டல் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி லாவை வயலேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க வண்டிகளை செக் பண்றத நிறுத்தாதீங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீங்க இந்த மாதிரி வண்டிகளையும் செக் பண்ணலாம் அப்படின்னு கோர்ட் சொல்லுச்சு. அது மட்டும் இல்ல, அட்வொகேட் ஸ்டிக்கர்ஸ் cannot be a license to violate law அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேஸ்ல இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றாங்க, ராங்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிற போது ஏன் அந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம பேன் பண்ண கூடாதுன்னு கோர்ட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. கரண்ட் சினாரியோ, இப்போ வரைக்கும் நிறைய பேர் வண்டியில நீங்க இந்த மாதிரி அட்வொகேட், பிரஸ் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸோட பார்க்க முடியுது. இதுக்கு மெயினா 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மார்க்கெட்ஸ்ல ரொம்ப ஈஸியா கிடைக்குது, அதுவும் ரொம்ப கம்மியான விலையில. அதனாலதான் ஜெனரல் பப்ளிக்ல இருந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸ அவங்க வண்டியில ஒட்டி மிஸ்யூஸ் பண்றாங்க. இன்னொரு ரீசன், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை பொறுத்து த்ரூ அவுட் த இந்தியா, த்ரூ அவுட் த நேஷன் ஒரு யூனிஃபார்ம் லா இப்ப வரைக்கும் இல்ல. ஒரு ஸ்டேட்ல ஒரு மாதிரி லாஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ் பொறுத்து இருக்கு. அப்படியே இருந்தாலும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது புவரா தான் இருக்கு. நெக்ஸ்ட், லீகாலிட்டி ஆஃப் தி ஸ்டிக்கர்ஸ். இந்த ஸ்டிக்கர்ஸ் லீகலா இல்லையா அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நான் ஸ்கிரீன்ல ஒரு ஸ்டிக்கர் காமிக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை பாருங்க. இந்த ஸ்டிக்கர் தான் மார்க்கெட்ல ஈஸிலி அவைலபிளா இருக்கு, அதுவும் கம்மி விலையில. அதனாலதான் வக்கீலே இல்லாத ஒருத்தர் கூட தான் வக்கீலன்னு காமிக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸ வண்டியில ஒட்டிக்கிறாங்க. எதுக்கு? அவங்க போலீஸ் செக்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. தப்பான வழிகள்ல அவங்க வண்டியை யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டிக்கர் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குங்கிறதுக்காக கூட சிலர் இதை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் லீகலி ஆத்தரைஸ்ட் கிடையாது. இப்ப நான் ஸ்கிரீன்ல இந்த சைட் இன்னொரு ஸ்டிக்கர் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டிக்கர் தான் லீகலி ஆத்தரைஸ்ட். இந்த ஸ்டிக்கரை ஒரு பிராக்டிசிங் அட்வொகேட்டால மட்டும் தான் வாங்க முடியும். அதுவும் அபிஷியல் வெப்சைட்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வெப்சைட் மூலமா மட்டும் தான் வாங்க முடியும். அதாவது பார் கவுன்சில் வெப்சைட்ல அவங்க அப்ளை பண்ணி தான் இந்த ஸ்டிக்கரை வாங்க முடியும். இந்த ஸ்டிக்கரை அவங்க அப்ளை பண்ணி வாங்கும்போது அவங்களோட வண்டியோட டீடைல்ஸ வெப்சைட்ல கேட்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டிக்கர்ல அவங்க வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட தான் வரும். இந்த ஸ்டிக்கரை ஒன்னா அந்த பிராக்டிசிங் அட்வொகேட் அவரோட வண்டிக்கோ இல்ல அவரோட ஸ்பவுஸோட வண்டிக்கோ மட்டும்தான் வாங்கிக்க முடியும். இந்த ஸ்டிக்கருக்குன்னு ஒரு பர்பஸும் இருக்கு. கோர்ட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வண்டிகள் வருது. ஒரு ஜட்ஜோட வண்டி வரும், அட்வொகேட்டோட வண்டி வரும், கோர்ட்ல வேலை பார்க்குற கோர்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களோட வண்டி வரும், ஜெனரல் பப்ளிக்கோட வண்டிகளும் வரும். அப்ப பார்க்கிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ பார்க்கிங் ஃபெசிலிட்டியை ஸ்மூத் பண்றதுக்காக அட்வொகேட் வண்டிய மத்த வண்டியில இருந்து பிரிச்சு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் பார் கவுன்சில் இந்த ஸ்டிக்கரை கொடுக்கறாங்க. அதனாலதான் இந்த ஸ்டிக்கர் லீகலி ஆத்தரைஸ்ட்.
சோ நான் ஸ்கிரீன்ல இந்த சைட் காமிச்சேன் இந்த ஸ்டிக்கர் லீகலி ஆத்தரைஸ்ட் இல்ல. இத ஒட்டி இது மூலமா ஏதாவது மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா அது பனிஷபிள். சோ லீகாலிட்டி ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். If you like this video, please like, share and subscribe.